வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆடிப்பெருக்கான இன்றைய தினத்துல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கும்பராசினியர்களுக்கு இந்த ஆடிப்பெருக்கான இன்றைய தினத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும். குறிப்பா கும்பராசினியர்களான நீங்கள் இன்றைய நாள்ல என்ன பொருள் வாங்க வேண்டும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த ஆடிப்பெருக்கை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். ஆடிப்பெருக்கு விழா என்பது தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்பட்டாலும் இது நீர்நிலைகளுக்கு நன்றி பூஜை செய்து வழிபடும் நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. கொங்கு மண்டலத்தில் இதை ஆடி நோன்பு என்றும் கொண்டாடுகிறார்கள். பொதுவாக இது சுமங்கலி பெண்கள் தாலி சரடு கொள்வதற்கான நாளாக மட்டுமே பலரும் கருதுகிறாங்க. ஆனால் இது பெருக்கத்திற்கான மிக சிறப்பான ஒரு நாளா அமைஞ்சிருக்குதுங்க. ஆடி பெருக்கு எந்த ஒரு சுப காரியத்தையோ தொழிலையோ வழிபாட்டையோ துவங்கினால் அதன் பலன் பல மடங்காக பெருகி கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை. இது பெருக்கத்திற்குரிய நாள் என்பதால் சுபகாரிய பேச்சுக்கள் பலவும் இந்த நாளில் துவங்கப்படுதுங்க. ஆடி பெருக்கு இந்த ஆண்டு எந்த நாளில் வருகிறது, இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆடி பெருக்கை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்தில் மிக சிறப்புக்குரிய நாட்களில் ஒன்றுதாங்க இந்த ஆடிப்பெருக்கு. ஆடி மாதத்தின் 18வது நாளில் தமிழகத்தில் உள்ள ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடும். இந்த நாளில் நதிகளை தங்கள் வீட்டு பெண்ணாக பாவித்து வரவேற்று வழிபடுவது தமிழர்களுடைய வழக்கம்ங்க. இதையே ஆடிப்பெருக்கு, ஆடி 18, ஆடி 18ஆம் பெருக்கு என பலவிதமான பெயர்களில் நாம் கொண்டாடுகிறோம். ஆடிப்பெருக்கு அன்று நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் மங்களங்களும் பெருகும் என்பது நம்பிக்கையாக இருக்குதுங்க. இந்த ஆடி பெருக்குரிய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என சொல்வார்கள். ஆனால் ஆடி பெருக்கு அன்று புதிய தொழில் துவங்குவது, தொழில் விருத்திக்கான முதலீடுகள் செய்வது, திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுகளை துவங்குவது, சுபகாரியங்களுக்கு புடவை நகை போன்ற பொருட்களை வாங்குவது ஆகியவற்றை மக்கள் வழக்கமாக வைத்திருக்கிறாங்க. காரணம், இந்த நாளில் எதை துவங்கினாலும் அது பெருகி கொண்டே போகும் என்பது ஐதீகம். இந்த ஆடி பெருக்கில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, ஆடிப்பெருக்கின் போது காலையிலேயே ஆற்றங்கரை அல்லது கடற்கரைகளுக்கு குடும்பத்துடன் சென்று மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதற்கு அருகம்புல் படைத்து முதலில் வழிபடுவார்கள். பிறகு மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, தேங்காய் பழம் ஆகியவை வைத்து விளக்கேற்றி குலதெய்வத்தையும் நீர் மகளையும் வழிபடுவார்கள். பல வகையான சாதங்கள் படைத்து வழிபடுவார்கள். புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆற்றில் சென்று நீராடி கிழக்கு முகமாக நின்று தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விற்று தங்களின் இல்லற வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் குறைவில்லாமல் பெருகி வர வேண்டும் என வேண்டிக் கொள்வார்கள். அது மட்டுமில்லாமல் இன்றைய நாள்ல தாலி சரடு மாற்றும் வைபவம் மிக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. புதிதாக திருமணமான பெண்கள், ஏற்கனவே திருமணமான பெண்கள் ஆகியோர் மூத்த சுமங்கலி பெண்களின் கைகளால் தாலி சரடினை மாற்றிக்கொள்வார்கள். ஆடி பெருக்கில் தாலி சரடு மாற்றினால் கணவருடைய ஆயுள் நீடிக்கும் என்பது ஐதீகம். அதே போல் திருமணமாகாத கன்னி பெண்கள் நல்ல கணவர் அமைய வேண்டும் என்று விரைவில் நல்ல கணவர் அமைய வேண்டும் என்று நீர்மகளை வழிபட்டு மஞ்சள் கயிறு கழுத்தில் அணிந்து கொள்வார்கள். ஆற்றில் விளக்கேற்றியும் விளக்கு வீட்டும் வழிபடுவார்கள். இந்த ஆடிப்பெருக்கு கொண்டாட காரணம் என்ன என்று பார்க்கும்போது, ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள். ஆடி மாதம் மழை காலத்தின் துவக்க மாதம் என்பதால் நீர்பிடி இடங்களில் பெய்த மழையின் காரணமாக ஆறுகளில் நீர் பெருகி வருங்க. இந்த நீரை விவசாயிகள் பயன்படுத்தி நல்ல விளைச்சல் காணலாம் என்ற நம்பிக்கையுடன் விவசாயிகள் விதை விதைப்பார்கள். ஆடியில் நெல் விதைத்தால் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும். இதனால் விவசாயத்திற்கு தேவையான நீர் குறைவில்லாமல் கிடைக்க வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடும் வழக்கம் ஏற்பட்டது. காவிரி ஆற்றினை தங்கள் வீட்டு பெண்ணாக பாவித்து ஆடிப்பெருக்கு அன்று சீர்படைத்து வழிபடும் வழக்கம் சில இடங்களில் உள்ளது. அது மட்டுமில்லாமல் 2024ஆம் ஆண்டு இந்த நேரத்தில் இந்த ஆடிப்பெருக்கு வைபவம் கொண்டாடப்பட வேண்டும் என்று பார்க்கும்போது, இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு விழா ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் மாலை 4:55 மணி வரை சதுர்தசி திதியும் அதற்கு பிறகு அமாவாசை திதி துவங்கி விடுகிறது. இது முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய
அமாவாசை தினம் ஆகும். சனிக்கிழமை என்பதால் காலை 9 முதல் 10:30 வரையிலான நேரம் ராகு கால நேரமாகும். பகல் 1:30 முதல் 3 மணி வரையிலான நேரம் யமகண்ட நேரமாகவும் உள்ளது. அதனால் இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களான நீங்கள் இன்றைய நாள்ல தங்கம், வெள்ளி ஆகிய பொருட்களை வாங்கலாம். முடியாதவர்கள் மஞ்சள் மற்றும் குங்குமம் அல்லது உப்பு ஆகியவற்றை வாங்குவதால் செல்வ வளம் பெருகும்.